ராமன் ரிச்சியமுக வனம் வந்து இங்குமங்கும் வில் பிடித்து திரிவதை பார்த்து சுக்ரீவனுக்கும் அவன் கூட்டத்திற்கும் பெரும் பயம் பிடித்து கொண்டது. வாலியால் துரத்தப்பட்ட சுக்ரீவன் வாலி பிரவேசிக்க முடியாத இடம் என்று கண்டு இந்த மலைப்பிரதேசத்தில் வாசம் செய்து கொண்டிருந்தான். இங்கும் வாலி மாறுவேடம் போட்டுக்கொண்டு தன்னை கொல்ல வந்து விட்டானோ என்று சுக்ரீவன் பயந்தான். அல்லது வாலியினுடைய நண்பர்கள் சத்திரிய வீரர்கள் யாரோ அவன் சார்பில் வந்து தன்னை கொல்ல பார்க்கிறார்கள் என்று பயந்தான். வனத்திலுள்ள மற்ற வானர்களும் கிளிப்பிடித்து இங்குமங்கும் ஓடினார்கள். ஹனுமான் சுக்ரீவனுடைய முக்கிய மந்திரி. அவன் சுக்ரீவனுக்கு தைரியம் கூறினான். இது வாலி அல்ல. இவர்கள் வாலியின் நண்பர்களாகவும் காணப்படவில்லை. பயப்பட வேண்டாம், காரணமில்லை. நான் போய் பேசி தெரிந்து கொண்டு வருகிறேன் என்று சொன்னதன் பேரில் சுக்ரீவன் மிக மகிழ்ச்சி அடைந்து, அப்படியே செய், ஜாக்கிரதையாக போய் விஷயத்தை தெரிந்து கொண்டு வா. மிக சாமர்த்தியமாக உண்மையை உணர வேண்டும். எனக்கு மிக சந்தேகமாய் இருக்கிறது. அவர்கள் இங்குமங்கும் தேடுவதை பார்த்தால் என்னை கண்டுபிடித்து கொல்லவே வந்திருப்பதாக பயப்படுகிறேன் என்றான். ஹனுமான் ராம லக்ஷ்மணர்கள் இருந்த இடம் ஒரு பிராமண வடிவம் எடுத்துச் சென்றான். போய் நின்றதுமே ஹனுமானுடைய உள்ளத்தில் ஒரு புது உணர்ச்சி உண்டானதாக தெரிகிறது. உள்ளதை உள்ளது போல் சொல்லி பேசலானான். நிகழ்ச்சியை வால்மீகி வர்ணிக்கும்போது ஹனுமான் தான் யார் என்பதை காட்டாமல் விஷயம் கண்டு கொள்ள மாத்திரம் போனதாக முனிவர் ஆரம்பிக்கிறார். ஆனால் போக போக ஒன்றும் மறைக்காமல் தன்னை பற்றியும் வானர ராஜனை பற்றியும் உண்மையாகவும் விவரமாகவும் பேசுகிறான். ராம லக்ஷ்மணர்களுடைய தோற்றத்தை கண்டதும் நாதனை கண்ட பக்தனைப் போல பரவசப்பட்டு அனுபவித்து புகழ்கிறான். தான் ஒரு வானரம் என்றும் தன்னுடைய அரசன் சொல்லிய வண்ணம் வேஷம் போட்டுக்கொண்டு வந்ததாகவும் சொல்லிவிடுகிறான். மனத்தை கவரும் ரூபம் தரித்த ராஜ ரிஷிகளே, தேவர்களைப் போல விளங்குகிறீர்கள். விரதம் பூண்டவர்களாக காணப்படுகிறீர்கள். தவம் செய்ய வந்தீர்கள் என்றே எண்ணுகிறேன். இந்த கஷ்டமான வனத்திற்கு ஏன் வந்தீர்கள்? நீங்கள் யார் என்று சொல்ல வேண்டும். இந்த நதியும் வனமும் உங்கள் வரவால் முன்னைவிட அழகாக விளங்குகின்றன. உங்களுடைய முகக்காந்தியும் உங்களுடைய சாரீர சௌந்தரியமும் ஆச்சரியமாய் விளங்குகின்றன. உங்களுடைய அபூர்வ லட்சணங்களைக் கண்டு இந்த வனத்தில் உள்ள ஜீவன்கள் பயப்படுகின்றன. உங்கள் பராக்கிரமம் சொல்லாமலேயே விளங்குகிறது. நீங்கள் யார்? எந்த தேசத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள்? நீங்கள் பெரிய ராஜ்யத்தை ஆட்சி புரியவே பிறந்தவர் என்பது வியக்தம். ஆயினும் தாபச வேஷம் தரித்திருக்கிறீர்கள். ஜடையும் மரவுரையும் தரித்து வில்லும் அம்புமாக வந்திருக்கிறீர்கள். நான் இவ்வளவு சொல்லியும் ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? இங்கே சுக்ரீவன் என்கின்ற வானரராஜன் தன் அண்ணன் வாலியால் நாட்டிலிருந்து